அம்மா அம்மா ஏ தாயே உந்தே பாதமே தாய்ப்பனே நாளுமே ஜெயனிரோ ஓட்டிலே நின்னை மகிழ்ந்தே
அந்த பாவி என்னடா தெரிவித்தா
என்னை தேடி சகாதவரிடத்திலே நூல் பார்த்து கேட்டு என தேடி வந்தார். நாளை 8 கேது மகாதிசை திட்டமாய் நடக்கின்றபடியினால் என் உயிர் நாளை பிரிவது நிச்சயம். ஆகினால் வெற்றி அவர் பக்க கிடைக்க வேண்டும் என்று நூல் பார்த்து சொன்னதாலே வெற்றி அவர் பக்க கிடைக்க வேண்டிய பாதத்தில் உயிர் யாருக்காக பயன்படட்டுமே. சகாதேவ நூல் பார்த்து சொல்லியிருக்கிறார். போகாமல் போய்விட்டால் என் சித்தப்பா ஜாதகம் பொய்யாயிடாதம்மா. வீணாக போகும் என் உயிர் யாருக்காக பயன்படட்டுமே என்று பெரிய தந்தைய துரியோதன நாளை அமாவாசை நாளிலே உன் பட்ட பலிக்கு வருகிறேன் என்று ஆண்டவனாக கண்ணன் மீது சத்தியம் செய்து எனக்கு விடுதமான படுபாவி துரியன் வந்தார். நான் பலிக்காக போகிறேன் அம்மா. எறும்பு கடிக்காத வளர்த்த இந்த குழந்தைய பலியிட போறாங்களாம்மா. நான் போறேம்மா. பெத்த தாயார்னா யாமனு கொடுத்தாலும் கொடுக்கலாம். பலிக்கு யாராகிலும் கொடுப்பாங்களா செல்லாமே? போகிறேன் அம்மா. எனக்கு விடை கொடுங்கள் அம்மா. போய் வருகிறேன் சொல்றானே என்னுடைய குழந்தை. என்ன செய்யண்டா கண்மணியே என்னடியே அவன் நடுங்கிய பயம் அன்னையாரே அன்னையாரே
நான் பலிக்கு போற வேண்டிய எனக்கு விடை கொடுங்கள் அம்மா. பெற்ற பிள்ளை நான் பலிக்கு போறேம்மா. அம்மா நான் பலிக்கு போறேம்மா, எனக்கு விடை கொடுங்கள் அம்மா. அந்த துரியன் அழைத்தான் அம்மா. நான் போய வருமா அப்படி என்று கேட்கிறாய் ராஜா. என்னை உன்னையும் யாருமே கடிக்காம வளர்க்கிறாங்க. அந்த பாவி அழைத்தான் என்று அழைக்கிற போகிறேன் அம்மா என்று தெரிவிக்கிறாயா செல்வமே. என்னன்னா உலகத்திலே இந்த வையகமே உன்னை புகழ்ந்து பாராட்டும் அம்மா. எனக்கு விடை கொடுங்கள் அம்மா. அம்மா நான் பலியாக போகிறேன் அம்மா. இந்த சாக போகிற உயிர் இருக்காதம்மா. நான் போகிறேன் அம்மா. சாஸ்திரம் பார்த்து சொன்னா சகாதேவனுக்கு தெரிவிக்கிறாய ராஜா. அந்த படுபாவி துரியனாரவன் போய் சொல்லுவான். செய்வான் கொண்டாத பாடியாக அவன் பொய் சொல்லக்கூடிய பாவியடா. அவன் பொய்ய சொல்லக்கூடியவனடா செல்வமே. பொய் சொல்லாதவனிடம் பொய் சொல்லாதவனிடம் பொய்ய வரவரை பொய்யே சொல்லாத இடத்திலே பொய்ய வர வைக்க தங்கள் செய்து தங்கள் செய்து அண்ணையாரே அண்ணையாரே
வீடுகள் பாரில் இருந்தாலும் இந்த நாடு உடல் நமக்கு எனக்கு விடை கொடுங்கள் அம்மா என்று இருக்கிறாய் செல்லமே அம்மா என்னை நான் இருக்காக யாருக்கு என்ன கர்மம் நமக்கு ஒருவர் இல்லை என்று நினைக்கிறார் இல்லை அந்த பாவி அழைத்தான் அம்மா அந்த படுபாவி அழைத்தான் அம்மா நான் அந்த பாவி அழைத்தான் சரியாக போகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் அம்மா விடை கொடுங்கள் அம்மா நான் போக வேண்டும் அம்மா நடக்கிற வகையில முள்ள போட்ட பாவி அடா பாவி முள்ள போட்ட சாதத்திலே விசத்த கரந்த பாவி அடாமா அந்த படு பாவி அழைத்தால் என்று போகிறேன் அம்மா எனக்கு விடை கொடுங்கள் அம்மா என்று கேட்கின்றாயே நான் உயிரோடு இருந்தால் தான் நான் நீ போக போறேன் நான் சாகிறேன் ராஜா I'm
ரத்த வேதனையோடு பெற்றெடுத்தேன் அம்மா. அம்மா, எல்லா விதிவிலக்காண்டி மட்டும் திருமணமானவுடனே ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவா என் அண்ணையே அம்மா என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை தர வேண்டும் என்று எல்லா பெண்களும் வேண்டுவார். அதுபோலதான் நீ வேண்டியிருப்பார். தெய்வம் கொடுத்தது, அந்த தெய்வமே எனக்கு கேட்கிறது. கடன் கொடுத்தவன் கேட்கிறான், நீ அம்மா கொடுக்காம இருக்கிற. அம்மா, நான் பிறந்தவுடனே உச்சி முகர்ந்து மெய்சிலத்து பேரானந்தப்பட்டு அம்மா, ஐயோ என் மகன் முன்னே செல்லுகின்ற பொழுது எவ்வளவு அழகா போறான் அம்மா. உச்சி அழகு, என் தலை அழகு, தலைமுடி அழகு, என் நெற்றி அழகு, கண் புருவம் அழகு, என் கண் அழகு, என் மூக்கழகு, என் கண்ணம் அழகு, என் உதடழகு, என் மார்பழகு என்று என் தோல் என்று 32 லட்சணத்தோடு என பெற்றெடுத்து வளர்த்தாய் அம்மா. எந்த அழகோடு என பெற்றெடுத்தாயோ அந்த அழகே எனக்கு ஆபத்தாகிவிட்டது அம்மா. ஆனால் ஒன்று, குருச்சேத்திர பூஜையிலே 8 தேதி செவ்வாய் திட்டமாக இருக்கின்றபடினாலே உள்ளிருந்தாலும் சாவு, வெளியிருந்தாலும் சாகு, வீணாக போகும் இந்த உயிர் யாருக்காக பயன்படுத்துமே என்று சத்தியம் செய்துவிட்டேன். போகவில்லை என்றால் எங்கள் சித்தப்பா ஜாதகம் பொய்யாகிவிடாது அம்மா. அப்படி குருச்சேத்திர பூமியிலே எனக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் அழை கட்டி அங்க ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடக்கும் அம்மா. அதை நீ கண்ணார பார்க்க வர வேண்டாம். மன்னர் கை ஆயுதத்தால் எந்த அழகோடு என்னை வர்ணிச்சு என்னை கொஞ்சினியா அம்மா. என் உடல்நிலை அங்கத்தை எல்லாம் பாலெழுத்தனை துண்டு துண்டாக என வெட்டுகின்ற காட்சி, அந்த கொடுமையான காட்சி நீ பார்க்க வர வேண்டாம் அம்மா. இதெல்லாம் என் தலைவிதி. எந்த அழகோடு படைத்தாயோ அந்த அழகே எனக்கு ஆபத்தாய் விட்டதம்மா. எந்த விதி வைத்தையே கவலத்தடிக்கலாம். கண்கள் அடைக்கிறேன். வெட்டி பலியிட்டு. ஆனா ஒன்று கேக்குறம்மா, எந்த மாதாளி அம்மனுக்கு முன்னாடி பலி கொடுக்கிறார்களோ அந்த தெய்வத்தை கேட்கிறேன், அந்த அம்மனை கேட்கிறேன். அம்மா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து இதே தாயின் வயிற்றிலே எனக்கு 10 மாதம் இடம் கொடுத்து எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். நீண்ட ஆயுளை கொடுத்து ஒரு பிள்ளையாக இருந்து தாய்க்கு என்ன கடமை செய்யுமோ அந்த கடமை நான் செய்ய வேண்டும். இந்த பிறவிலே என்ன பாதியிலே எடுத்துக்கிட்ட தாயே, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் எங்க அம்மாவுக்கு நான் கொல்லி போட்டுட்டு தான் கொல்லி
குறிச்சேற்ற பூமியிலே என்னை வெட்டி பாட்டுகிட்ட அந்த அங்கவ கேட்டாளிங்க அந்த கொஞ்ச தேசமெங்கோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன விலக முடியாது மாம கண்ணன் அந்த மதன கோபால கண்ணன் அந்த மாயன் எனது மாவு துணை இருப்பான் செய்த சத்தியத்திற்காக பலிக்கு சென்றானே என்ற பேரும் புகழ்ச்சியும் பெருமையும் உனை வந்து சேரும் தாயே எங்கெல்லாம் பரவும் அந்த தஞ்சமாபுரி நாடு அங்கே சிங்க உழவு காடு சென்றான் தன் உயிரையே பிராணத்தாக செய்தான் என்று பெற்ற என் தாயே அது உனக்கு தானமா பெருமை அந்த சிற்பவேளாயுதர் அவர் செப்பிய தனி தண்ணீர்